தெய்வம் யாரும் இல்லையே உம்மை போல. கடைசியாய் கரங்களை உயர்த்தி, இயேசு போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, இயேசு போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா ஆராதனை, ஹல்லேலூயா ஆராதனை. எல்லாருமாய் பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினே. சொல்லுமா, பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினே. நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. Glory. Thank you Holy Spirit. Hallelujah hallelujah hallelujah. ஆராதனை சபையை ஆராதனை செய். Hallelujah 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 hallelujah. அதே கரங்களை உயர்த்தி மகிமையின் சிங்காசனத்தில் விற்றிருக்கிற ஆண்டவர், நீயும் நானும் ஒரு நாளும் கற்பனை கூட நினைக்கிறாத மகா மகிமையின் சிங்காசனத்தில் விற்றிருக்கிற தேவாதி தேவனை கேருபீன்களோ சேராபீன்களோ 4 ஜீவன்களோ 24 மூப்பர்களோ எண்ண முடியாத தூதர்களோ அவருடைய சமூகத்தில் தங்களுடைய கண்களை சட்டைகளை முகத்தால் மூடிக்கொண்டு, முகத்தை மூடிக்கொண்டு சட்டைகளால் பறந்து தங்களுடைய இன்னொரு சட்டைகளால் கால்களை மறைத்து கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த ஸ்தலத்தில் வீற்றிருக்கிற இறைவன் தம்முடைய சாயல் தம்முடைய ரூபம் ஆராதனை செய்யும் பொழுது அதை அவர் கண்ணோக்கி பார்க்கிற இறைவனாய் தம்முடைய சமூகத்தை இங்கே கொண்டு வந்து அந்த சமூகத்தை நீ உணரும்படிக்கு செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். கரத்தை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறுதே. எல்லாரும் சொல்லுங்க, நீ நல்லவர். Hallelujah hallelujah hallelujah. எல்லாருமாய் hallelujah hallelujah. என்னை அழைத்தவரே நீர்
உண்மை உள்ள நன்றி அப்பா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீ நல்லவர் சர்வ உம்மை போல் வேறு. கடைசி எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா glory 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 அல்லேலூயா. உமக்கே மகிமை 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 லூயா. ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. சர்வத்தையும் படைத்த எங்கள் பிதாவே, உம்முடைய வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்முடைய திரு சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி. எவர்களை முன்குறித்தீரோ அவர்களை அழைத்து வந்திருக்கிறீர். எவர்களை அழைத்தீரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறீர். எவர்களை நீதிமான்களாக்கினீரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போதும் உம்முடைய சன்னிதானத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்கிற ஆண்டவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே. இவர்களை தலை நிமிர செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் ஆண்டவரே ஆமென் என்று பதில் கொடுப்பதற்காய் நன்றி. நீ பயப்படாதே, நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையிலே பலப்படுத்தினமைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் தாழ்த்துகிறோம். நாங்கள் நின்று கொண்டிருந்தாலும் அமர்ந்து கொண்டிருந்தாலும் சிந்தையின் மூலமாக நடுக உம்முடைய பாதத்திலே விடுகிறோம். இந்த ஆராதனையை நீர் ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்து ஸ்தோத்தரிக்கிறேன். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறதான நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளையோட கர்த்தாவே, உங்களோடு கூட ஆராதிக்கவும் உங்களுடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கவும் கர்த்தர் கொடுத்த நல்ல ஸ்தலத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கேட்பதற்கு உணர்வையும் வாழ்வதற்கு கிருபையும் தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு வேத வசனம், ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலும் தெரிந்து கொள்ளப்பட்டதான அந்த சத்தியம் என்னவென்று சொன்னால், உத்தமனாயிரு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு உத்தமமான வாழ்க்கை. வேதம் சொல்லுது, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். 75 வயதிலே ஆண்டவர் ஆபிராமை அழைத்தார் இல்லையா? அப்போ அவனுக்கு தெரியாத அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லிட்டு, ஆமென் ஹல்லேலூயா. மறுபடியுமாக ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிராமை ஆண்டவர் அழைக்கும் போது 75 வயதிலே ஆபிராமை அழைக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்,
இப்படி பலவிதமான ஆசீர்வாதங்களை கூறிதான் ஆபிராமை தேவன் அழைத்தார். அழைத்த தேவன் அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்திலே வார்த்தையிலே அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். ஆனால் ஆபிராம் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன் மனைவி சாராளின் பேச்சுக்கு இணங்கி அவளுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு இணையும்படி செய்ததினால் அங்கே இஸ்மவேல் என்னும் துஷ்ட மகன் பிறக்கிறான். ஹல்லேலூயா. அது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆகவேதான் ஆபிராமுக்கு தேவன் மறுபடியுமாக தரிசனமாகி கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்கிறது என்று சொன்னால், உத்தமமாய் காண்கிறார்களே, உத்தமமாய் வாழ்கிறோம் என்று சொன்னால் இருக்கிறதா என்று கேட்டால் நிறைய பேர் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இல்லை. அநேகர் உத்தமர்களைப் போல காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை காட்டிலும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருப்பது போதகரை பார்த்து பயப்படுகிற பயம், சக விசுவாசிகளை பார்த்து பயப்படுகிற பயம். அவர்களுக்கு முன்பதாக நாம் உத்தமர்களைப் போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களே தவிர, என் தேவன் காண்கிறார் என்கிறதான அந்த உணர்வு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது சற்று குறைவாய் காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே தான் இந்த காலை வேளையிலே தேவன் மறுபடியுமாய் உங்களை எச்சரிக்கிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவனாம்? சர்வ வல்லவராம். இந்த உலகம் இருளாய் இருந்தது. தேவன் தம்முடைய வார்த்தையினாலே முதலாவது சொன்ன வார்த்தை என்னது? வெளிச்சம் உண்டாயிருக்க கடவது. பின்பதாக தான் என்ன சொல்றார் ஆண்டவர்? பகலை ஆள்வதற்கு ஒரு சுடர்களையும் இரவிலே தெரிவதற்கு ஒரு சுடர்களையும் உருவாக்கினார் இல்லையா? முதல்ல வெளிச்சம் வந்துதா? முதல்ல சூரியன் வந்துதா? சூரியன் தானே வெளிச்சத்தை கொடுக்க முடியும். சூரியனும் சந்திரன் தானே வெளிச்சத்தை கொடுக்க முடியும். அப்புறம் வெளிச்சம் எப்படி வந்தது? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பூமியிலே எதற்காக இந்த சந்திரனையும் சூரியனையும் படைத்தாராம்? அந்த ஒரு வேத வசனத்தை கூட வாசிக்கலாமே. 12ஆம் வசனம் நினைக்கிறேன், ஆதியாகமம். பூமியானது உள்ளே தங்கள் தங்கள் ஜாதியின் 14 வாசிமா. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் எதற்கு வைக்கப்பட்டிருக்கிறதாம்? வானம் என்கிற பிரிவிலே அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது. கர்த்தர் எதற்காக இவையெல்லாம் படைத்தார் என்று சொன்னால், அவை நாட்களை காலங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நாட்கள் எதுக்கு? ஒரு திருமண காரியம் வந்துட்டா என்ன ஆகிடும்? இப்போ என்ன நாள் பார்ப்போம்? நல்ல நாள். ஹல்லேலூயா. கர்த்தர் படைத்த நாள் எல்லா நாளும் நல்ல நாள் தானே. எதற்காக ஆண்டவர் அதை படைச்சார? காலங்களையும் அடையாளங்களையும் நாட்களையும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்குத்தான். ஆமென், ஹல்லேலூயா. அப்புறம் பாஸ்டரே வந்து கேட்காதீங்க, ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கன்னுட்டு. ஆமென், ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் வந்து போதகர் அவர். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னென்ன விசுவாசிகளுக்கே புரியல அது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்கிறேன், நல்ல நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கென்று, தேவ நாம மகிமைக்கென்று நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கென்று தான் நேரத்தை செலவிட வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்டதான நாட்களை எல்லாம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் உலகம் வெறுமையாய் காணப்பட்டது, இருளாய் காணப்பட்ட பொழுதே அவைகளை உண்டாக்க கூடுமானால், உங்கள் சரீரங்களிலே உங்கள் அவயங்களிலே ஒன்றுமே செயலற்று போயிருந்தாலும், அவைகள் உருவேற்படாமல் இருந்தாலும் என் தேவனால் அவை உருவேற்றப்பட முடியும். இல்லாத அவயங்களையும் உருவாக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே என் தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய தேவன் ஏதோ இந்த உலகத்திலே சொல்லுகிற, நான் அடிக்கடி பெருமையாக, மை காட் இஸ் யூனிவர்சல் காட். ஹல்லேலூயா. அண்ட சராசரத்திற்கும் ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. அப்பேற்பட்டதான ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு.
இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? ஒரு குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. கடந்த வாரத்தில், கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பதாக டிவிலலாம் ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. அரும்பாக்கம் பகுதியிலே நடு ரோட்டில் ஒரு கார் நிற்கிது. அந்த காரில் என்ன வசனம் போட்டிருக்குன்னா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அதில் என்ன இருக்குது? சிலுவை அடையாளங்கள் இருக்குது. காரை ஓட்டிக்கிட்டு வந்த ஒரு பேர் என்ன? ஸ்டீஃபன் பிரபு. நியூஸில் வந்தது. எல்லாம் பார்த்தீங்களா? பார்க்கலையா? யாரும் நியூஸே பார்க்குறது இல்லை போலது. எல்லாம் நாங்கள் மொபைல்லே, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லேயே பார்த்து முடிச்சிடுறோம். நியூஸில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டீஃபன் பிரபு அவருடைய காரில் என்ன இருக்குது? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அவரால் காரை ஓட்ட முடியல, நடு ரோட்டில் நிறுத்திட்டாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போலீஸ்காரன் போராடுறான் அந்த காரை எடுத்து ஓர விடுறதுக்கு. அவ்வளோ டிராஃபிக் ஆகிக்கிட்டு இருக்கு. எதில் தூங்குனார் அவர்? போதையில் தூங்குறாரு. அது மாத்திரம் இல்லை, அவரோட ஐடென்டி கார்டு என்ன வச்சிருக்காருன்னா, போதையில் இருக்கிறவங்களை மீட்பதற்கான ஒரு குழுவில் அவர் தலைவராக இருக்கார். மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு? அவர் அதில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கார். யார் அவர்? தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உத்தமனை போல உலகத்திற்கு முன்பதாக என்னுடைய காரில் என்ன போட்டுக்கிட்டாரு? நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு ஊழியக்காரன் என்ன போட்டுக்கிட்டாரு. ஆனால் என்ன ஆயிடுச்சு? அவரால் அப்படி வாழ முடியவில்லை. ஊருக்கு முன்பதாக, உலகத்துக்கு முன்பதாக தன்னை கிறிஸ்தவர்களை போல காட்சி அளிக்க கூடாது. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நாம் அவருக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை வாழ வேண்டும். இன்னைக்கு உலகத்துக்கு முன்பதாக அந்த ஸ்டீஃபன் பிரபுனால என்ன ஆயிடுச்சு? இப்போ அவனுடைய குடும்பத்தாருக்கு எவ்வளவு தலைகுனிவு இல்லையா? இந்த நியூஸில் பார்க்குற உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அவனுடைய பள்ளியில் படிக்கிற அவனுடைய பிள்ளைகள், கல்லூரியில் படிக்கிறதான அவர்கள் பிள்ளைகளுக்கு, என்னுடைய அப்பா இப்படி ரோட்டில் காரை நிறுத்திட்டு தூங்குனாருன்னு சொன்னால் அக்கம் பக்கத்தில் எவ்வளவு தலைகுனிவு அந்த மனைவி, அவருடைய பிள்ளை, பெற்றோருக்கு. ஹல்லேலூயா. ஏன் அவரால் அப்படி செய்ய முடிஞ்சது? ஏன் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக வாழணும்னு நினச்சிருந்தானா, உத்தமனை போல வாழணும்னு நினச்சிருந்தானா இப்படி செஞ்சிருக்க போகிறதில்லை. ஆனால் உலகத்திற்கு முன்பதாக, ஹல்லேலூயா, இன்னைக்கு நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். யாருக்கு முன்பதாக நான் உத்தமனை போல வாழ்கிறேன் என்று. பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தரின் கண்கள். 10 நாளைக்கு தெரியாது. கோழி அடை வச்சா எத்தனை நாள்? கிராமத்தில் தானே இருக்கீங்க. 20 நாள் நீங்கள் செய்கிறதான அந்தரங்க பாவம் வெளியில தெரியாது. 21வது நாள் என்ன ஆகும்? 20 நாள் அந்த முட்டை அப்படியே தான் இருக்கும். 21வது நாள் மூக்கை உடைச்சிட்டு மூக்கு வெளியில வரும். தோ நான் வந்துட்டேனேன்னு சொல்லிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. நாம் செய்கிறதான பாவங்கள் 20 நாளைக்கு வெளியில தெரியாது. ஹல்லேலூயா. 21வது நாள் வெளியில தெரியும். நீங்கள் யாருக்கு முன்பதாக உத்தமர்களாய் வாழ வேண்டும்? தேவனுக்கு முன்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக நானும் எங்கள் பாஸ்டரும் ஒரு விசுவாசி வீட்டுக்கு போகிறோம். விசுவாசி வீட்டுக்கு போய் காரை நிறுத்தும் பொழுது அங்கே தமிழ் திரைப்பட நகைச்சுவை சேனல்லேருந்து வடிவேலு தன்னுடைய நகைச்சுவை பங்களிச்சுக்கிட்டு இருக்கார். குடும்பமாக உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் கார் சவுண்டு கேட்டதுமே, இப்போது முந்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு 2 போர்டு இருக்கும். எழுந்திரிச்சு வந்து தான் ஆஃப் பண்ணணும், எழுந்திரிச்சு வந்து தான் அதை டியூனிங்லாம் பண்ண முடியும். அப்போ 2 சேனல் தான் இருந்தது. இப்போ நிறைய சேனல் இருக்குது. பாஸ்டர் வந்துட்டார், அந்த அச்சச்சோ பாஸ்டர். இப்போ அடுத்தது என்ன வந்துருச்சு? இப்போ ஆசீர்வாத டிவி வந்துருச்சு. அங்கே இருந்து வந்து இப்போ டிவியை மாற்றணும்னு அவசியம் இல்லை. என்ன இருக்குது? கையில் ரிமோட் இருக்கு. டக்குன்னு மாற்றிட்டாரு. ஏன் பாஸ்டர் நகைச்சுவை சேனல் பார்க்க மாட்டார்னிட்டா? சொல்லுங்க.
பாஸ்டர் வந்து அந்த நகைச்சுவை சேனல் பார்க்க மாட்டார்னுட்டு என்ன பண்ணிட்டார், அவர் ஆசீர்வாத டிவியை மாற்றிட்டார். ஆமென். ஏன்? அப்போ அவருக்கு தெரியுதில்ல, ஒரு பாஸ்டரே வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு இச்சையான ஒரு காரியத்தை செய்ய மாட்டாருன்னு தெரியுதில்ல. விளங்குதா? அப்போ பாஸ்டரோடே உட்காந்து பார்க்க மாட்டார்னா தேவன் எப்படி இதை அங்கீகரிப்பார்? ஹல்லேலூயா. அநேகர் அப்படியே ரொம்ப சோகமாக இருக்கீங்களே, என்னன்னு தெரியலையே. உங்கள் முகங்கள் துக்க முகமாக இருப்பது என்ன? என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன். கர்த்தர் அதை தான் சொல்லியிருக்கார். நீங்கள் சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. நகைச்சுவை சேனலை பார்த்து இல்லை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள், அதுவே பலன். ஆமென். ஹல்லேலூயா. ஏனெனில் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னன்னா இதுதான் இன்றைக்கு நிலைமையாக இருக்கிறது. நாம் சிந்திப்பதே இல்லை. கர்த்தருக்கு முன்பதாக நான் உத்தமர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து நான் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டேன். தானியேலை குறித்து வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம். ஒரு அடிமையாய் போன ஒரு மனிதன், 21வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதனேனென்றால் அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் அதிகமாய் வேதத்திலே வாசித்தது தான், அநேக பிரசங்கங்களை கேட்டது தான். நான் என்ன காரியத்தை இங்கு சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்ட தாவீது அங்கே அவனுக்கு கொடுக்கப்படுகிறதான போஜனம் எப்படியா? ராஜாவின் வீட்டு போஜனம். ஹல்லேலூயா. அப்போ ராஜா வீட்டிலிருந்து ஒரு சாப்பாடு வருதுன்னா எப்படி இருக்கும்? ராஜ விருந்து. நார்மலாக ஒருத்தர் ஒரு வீட்டில், ஒரு பணக்காரங்க வீட்டில், நம்ம வீட்டுக்கு விருந்து வச்சா என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கெஸ்ட்டு கூப்பிடுறீங்க. இப்போ நானே உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வரேன், என்ன சமையல் பண்ணுவீங்க? பிரியாணி. பெஸ்ட்டாக என்ன செய்யணுமோ அதை செய்வோம் நம்ம, இல்லையா? அப்போ ராஜா வீட்டில் சமையல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாலமோனோட சரித்திரத்திலாம் எடுத்து வாசிக்கலாம். அவர் வீட்டு சமையலுக்கு எவ்வளோலாம் சாப்பாடு செஞ்சாருன்ற ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கும். அப்படி ராஜா வீட்டு சமையலை கூட என்ன பண்ணானா இந்த தானியேலு, தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி அவைகளை என்ன பண்ணானா? வேண்டாம் எனக்கு. சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க, ஏன் அதை வேண்டாம் என்று சொன்னாராம்? இரத்தத்தை அதை மாம்சத்தோடு புசிக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. நமக்கு விலக்கி வைக்கப்பட்ட ஒன்றே ஒன்று தான். ஒரு காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பெல்லாம் ரத்த பொரியல், ரத்த கூட்டி எல்லாமே சாப்பிட்ருப்போம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம அந்த ரத்தத்தை புசிப்பதில்லை. அவர்கள் பலியிட்டு அதை வெட்டி அவங்க சமைக்கும் பொழுது ஒருவேளை அந்த ரத்தம் அந்த மாம்சத்தில் இருந்தால் அது என்னை தீட்டுப்படுத்தி விடும் என்று சொல்லி அவன் என்ன பண்ணான்? ராஜாவின் போஜனத்தையே வேண்டான்னுட்டான். அது மாத்திரம் அல்ல, திராட்சை ரசத்தை என்ன பண்ணுறான்? அவன் வேண்டான்றான். திராட்சை ரசம் நம்ம கம்யூனியனில் குடிக்கிற அந்த திராட்சை ரசம் இல்லை, அது போதையை உண்டாக்குகிறதால அந்த திராட்சை ரசத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான்? விலக்கி வச்சுட்டான். என்ன? தன்னை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக அவன் அவ்வளவு கவனமாய் காரியமாய் இருந்தான். அது மாத்திரமல்ல, தேவன் அவனை எங்கே கொண்டு போய் வச்சுட்டார்? அவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வச்சுட்டாரு. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், இப்போ நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதிக்கு அவ்வளவு இது இல்லை. நமக்கு பிரதமர் தான் இங்கே முன்னாள். ஆனால் மற்ற எல்லா நாடுகளிலுமே ஜனாதிபதிக்கு தான் பவர் ஜாஸ்தி, கீழே தான் பிரதமர்கள், முதல் மந்திரிகள் இருப்பாங்க. இப்படி தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் அவனை கணக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருந்தார். அப்படியாக இந்த பிரதமர்களும் முதல் மந்திரிகள் என்ன பண்ணுறாங்க? ஒரு அடிமையானவன் நமக்கு மேலே வந்து உட்கார்ந்துருக்கதா? ஹல்லேலூயா. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க நீங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம், ஒரு சக ஊழியம் எங்கிருந்தோ வந்த ஒரு அடிமை இப்போ நமக்கு மேலே உட்காந்துருக்கான்னா மனசு ஏற்றுக்குமா? ஏற்றுக்காதில்ல. அப்படியாக என்ன பண்ண, அவனை எதையாவதுல அவனை என்ன பண்ணணும்? குற்றம் கண்டுபிடிச்சி அவனை க்ளோஸ் பண்ணிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஒரு விஷயத்தில் அவனை என்ன பண்ண முடியல?
குற்றம் காண முடியல. ஆனால் மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நியாயக்கீடு செய்யவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அவன் வார்த்தையை தன்னை அறிக்கை செய்கிறான். நாம் நம்மால் இப்படி அறிக்கை செய்ய முடியுமா? ஆனால் நாம் எப்படி வாழ்ந்தான்னு சொன்னால், அந்த ராஜா சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்க, 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து சிங்கங்களின் கெபிகளிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, இப்போ சிங்க கெபியில போடுறதுக்கு யார் தான் உத்தரவு கொடுக்குறா? ராஜா தான் உத்தரவு கொடுக்குறான். ஆனா ராஜா உத்தரவு கொடுக்கும் முன்னால அவன் ஒரு விசுவாசத்தை சொல்றான் பாருங்க. அவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி என்றால் அவன் தேவனை ஆராதிக்கிறத யாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய தேவனுக்கு முன்பாக அவன் எப்பவும் எப்படி இருப்பான்? உண்மையா இருப்பான் அவன். ஹல்லேலூயா. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி ஒரு புறஜாதி ராஜா உன்னை குறித்து அறிக்கை இடுவான் என்று சொன்னால் அவன் எப்படி வாழ்ந்திருப்பான்? எப்பொழுதும் எப்படிதான் வாயில் என்னதான் இருந்திருக்கும்? கர்த்தருடைய துதி தான் இருந்திருக்கும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டவரை அவன் தொழுது கொள்ளுகிறதை அவன் பார்த்ததுனால தான் இதை சொல்றான். இல்லை, பார்க்காம சொல்லியிருப்பானா? அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்? தேவனோடு கூட எப்பொழுதும் அவன் என்ன பண்ணியிருக்கான்? சஞ்சரித்து கொண்டே இருக்கிறான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான்னு சொன்ன மாதிரி எப்படி வாக் வித் காட், எப்பவும் கர்த்தரோடு இருந்திருக்கான் அவன். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய காரியங்களை நம்ம நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தெரியுமா இப்படி? ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு நம்ம குறித்து அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு புறஜாதி அரசு சாட்சி சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார்னு சொல்லிட்டு. அது மாத்திரம் இல்லை, அவன் ராஜா என்ன பண்ணுறான்? அவனுக்கு இரவில் அவன் தூங்கும் போது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்மெல்லாம் யூடியூப்பில் ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு தூங்கிடலாம். தூக்கம், பழைய கிறிஸ்தவ கீர்த்தனைகளை கேட்டுட்டு, இல்லையா? அப்போ அவளுக்கு கீத முழக்கங்களை கொண்டு வந்து அவர் ரூமில் என்ன பண்ணுவாங்க? வாசிப்பாங்க. அதை கேட்டுக்கிட்டே ராஜா தூங்குவார். அன்னைக்கு அவருக்கு என்ன பிடிக்கல? தூக்கமே வரல. கீத முழக்கங்கள் வேணாங்கிறாரு, சாப்பாடு வேணாங்கிறாரு. காலையிலேயே எழுந்திரிச்சு வராரு. எப்படி வரோம்? ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய், அப்படின்னா துயர சத்தம்னா ரொம்ப சவுண்டா இல்லை, புலம்புறான். தானியேலை கூப்பிட்றான். எப்படி கூப்பிட்றான்? தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஒரு ராஜா தன் கீழே இருக்கிறவனை குறித்து எவ்வளவு ஒரு கரிசனையா இருந்தா, அப்ப இவன் தேவனுக்கு முன்பதாக எப்படி வாழ்ந்திருக்கணும்? அந்த ராஜாவுக்கு முன்பதாக அவன் எப்படி தேவனை குறித்ததான சாட்சி சொல்லி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் அவன் சொல்றான், ராஜாவே நீர் வாழ்க. என்ன சொல்றான் அவன்? தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அது வாயை கட்டி போட்டார். உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்யலை. உமக்கு முன்னால் நான் ஒரு தப்புமே செய்யலை. ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு முன்பதாக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். உத்தமனாய் வாழ்கிறோமா? உத்தமர்களைப் போல வாழ்கிறோமா? ஹல்லேலூயா. நாம் உத்தமனாய் வாழ்ந்தாதான் அவருடைய சன்னிதானத்திற்கு செல்ல முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்குன்னா அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். அப்போ அந்த நித்திய ஜீவனுக்கு நாம் பகிர்ந்து போக வேண்டும் என்று சொன்னால் இங்கே நாம் எப்படி இருக்கணும்? இங்கே உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஆசை இருக்கும், இல்லையா? இல்லையா? அப்போ என்ன பண்ண? உத்தமன் என்று விளங்கின பின்பு தானா கர்த்தர் தம்மிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவர்களுக்கு அளிப்பார். அப்போ உத்தமனா, நான் உத்தமனா அப்படி வாழ முடியும்? புடமிடப்படணும் நம்ம, இல்லையா? நீங்கள் உத்தமர்கள் எப்படி நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ணுவீங்க? ஹல்லேலூயா. நான் உத்தமன் தாங்க, என் பேரே உத்தமன் தான் அப்படிங்கிறீங்களா? சூழ்நிலை வரும்பொழுது தான் நாம் எப்படி இருக்க முடியும்? உத்தமனா நீங்கள் உத்தமியாங்கிறத நம்ம வெளி உலகத்திற்கு காட்ட முடியும். சூழ்நிலை வராத பொழுது நான் தேவனுடைய பிள்ளைதான். சூழ்நிலைகள் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது, பாவம் செய்கிறதான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நாம் நிற்கிறோமா? அதிலே
ஹல்லேலூயா. உத்தமர்னா அப்போ நமக்கு ஒரு அதாவது எப்படி சொல்ல, நீங்கள் நெருக்கப்படுகிற நேரத்திலே உங்களை பாவத்தில் தள்ள போகிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழும்பொழுது தான் நீங்கள் உத்தமர்கள். ஹல்லேலூயா. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாஸ்டர் நானும் ஒரு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழி நடத்தின ஒரு நல்ல போதகர். ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாஸ்டர். அவர் பொய் சொன்னாலாம் உரிச்சு எடுத்துருவார். கடன் கார் பைக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கிட்டு அவர்கிட்ட ப்ரேயருக்கே எடுத்துகிட்டு போக முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரையும் முழு பணத்தை கொடுத்து நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகல இல்லை. அவர் கடன் வாங்கிட்டு நான் வந்து இப்போ நான் கார் வாங்கியிருக்கேன்னா கார் என்ன ஒரு 10 லட்ச ரூபா கார்னால் ஒரு 3 லட்ச ரூபா கட்டிட்டு பேலன்ஸ் 7 லட்ச ரூபா இஎம்ஐ போட்டிருப்போம். யார்கிட்ட போய் ஜெபம் பண்ண போவோம்? பாஸ்டர் போடுறது முதல் கேள்வியே கேட்பார், காரை எப்படி வாங்கினேன்? ஐயா இஎம்ஐ போட்டு கடன் வாங்கிட்டு நீ இன்னைக்கு நாளைக்கு ஆண்டவர் வந்தால் நீ எப்படி பரலோகத்துக்கு போவ? நீ நான்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன் போன்ட்டுவார். எப்படி இருக்கும் உங்களுக்கு? பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண வண்டி எடுத்துகிட்டு போக முடியுமா? அதுக்காக கார் வாங்காமல் இருக்க முடியுமா? அப்படி கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவ்வளவு ஏதோ உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஒரு பாஸ்டர். அப்போது இந்த ரிலையன்ஸ் ஃபோன் வந்து தெரியுமா ஆரம்ப நாட்களில். அப்போ நானும் வச்சுருந்தேன் ரிலையன்ஸு, எங்கள் பாஸ்டருக்கும் ஒரு ரிலையன்ஸ் இருந்தது. அப்போது அந்த ரிலையன்ஸ் ரொம்ப ட்ரபிள் பண்ணிடுச்சு. அப்போது ஓவர் பில்லு அது இதுன்னு சொல்லிட்டு வந்ததுனால அதை சரண்டர் பண்ணிவிட்டு பிஎஸ்என்எல் தான் அப்போ வந்து ஏர்டெல் ஆர்பிஜின்னு 2 நிறுவனங்கள் தான். அப்போ பிஎஸ்என்எல் தான் அரசாங்க மொபைல் தான் அப்போ நம்பர் 1 இருந்தது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், இதை சரண்டர் பண்ணிவிட்டு அப்போ மந்தவெளி, சென்னை மந்தவெளியில் தான் பிஎஸ்என்எலோட சிம் கார்டு கொடுக்குறாங்க. அப்போ நான் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறேன், லேண்ட்லைனுக்கு கூப்பிட்டு சொல்கிறேன். அப்போ லேண்ட்லைன் இருக்குது, நான் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன், பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு 3 மணிக்கு நம்ம கிளம்பிடலாம். அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கேட்டால் ஒரிஜினல், அப்போ ஆதார் கார்டு கிடையாது, ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரின்னு சொல்லிட்டார் பாஸ்ட். ஓகே அப்படின்ட்டார். அப்போது வந்தாச்சு, எடுத்தாச்சு. திரும்ப நாங்கள் என்ன பண்ணுறோம், கிட்டத்தட்ட கிண்டி அடையார் வரையும் கிண்டி கிட்ட போயிட்டேன். கிண்டி கிட்ட கிட்டத்தட்ட நாங்கள் பூந்தமல்லியிலேருந்து கிண்டி வரையும் வந்துட்டோம். நாங்கள் ஐயா டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து மறந்துட்டது. அச்சோ அப்படிங்கிறாரு. ஜெராக்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறாரு. இப்போ கிண்டி போயிட்டு கிட்டத்தட்ட நேரிங் மந்தவெளி வந்தாச்சு. திரும்ப எப்படி ரிட்டர்ன் வர முடியும்? சரி வாங்க பார்த்துக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்ச் ஒன்று கொடுத்துருப்பார், இயேசுவே மெய்யான தெய்வம்னு ஒரு பேட்ச் கொடுத்துருப்பார், ஒயிட் அண்ட் ஒயிட்டில். ரொம்ப வயதான போதகர் அவர். அப்போ அந்த என்னுடைய நம்பர் கேட்டேன். அப்போ நான் பழைய மொபைல் நம்பர் வச்சுருந்தேன்னா அதே மொபைல் நம்பரை ஏன்னா அது அப்போ வந்து 4 நம்பர் தான், 6 நம்பர் தான், அது இது 10 நம்பருங்கிறா. அந்த லாஸ்ட் 6 நம்பர்ஸ் வர மாதிரி எனக்கு நம்பர் கேட்டால் எனக்கு நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்போ எங்கள் பாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறோம், அடுத்தது சிம் கார்டு கேட்குறோம். அவர் ஒரிஜினல் கேட்குறாரு. அப்போ ஒரு கலர் ஜெராக்ஸ் போட்டு ஒன்று வச்சுருந்தார்ல, இதுதான் ஒரிஜினல் அப்படின்ட்டாரு. விலங்குல புரியல நான் சொன்னது. என்ன பண்ணிட்டாரு, இப்போ இதுதான் ஒரிஜினல் அப்படின்ட்டாரு. கூட போன எனக்கு எப்படி இருக்கும்? மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும். அப்படியே என்னை பார்த்துட்டு ஒரு செகண்ட் தாம் பொய் சொல்லிட்டோங்கிற வேதனை ஒரு பக்கம், இவன் தெரிஞ்சு போச்சே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவன் முன்னால் போய் சொல்லிட்டோமே நம்ம, அவர் மனசு ஒரிஜினல். ஆனால் அப்போ அங்கே இருந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, இல்லை ஐயா இது ஜெராக்ஸு, ஒரிஜினல் கிடையாது, பரவாயில்ல நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சிம் கார்டை கொடுத்துட்டாரு. திரும்ப கிண்டி வரையும் வந்துட்டோம். 2 பேருமே ஒரு வார்த்தை கூட பேசலை. நாங்கள் 2 பேரும் தகப்பனும் மகனும் மாதிரி இருப்போம். நாங்கள் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு போகிற ஆட்கள். நாங்கள் 2 பேருக்கும் பேச்சே வரல. இப்போது அப்படியே ஒரு ஃபார்மாலிட்டிஸ் பேச்சு தான். என்ன சொல்கிறது, புரியுதுங்களா? எதற்காக சொல்ல வரேன்னா, இதை நீங்கள் சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நீங்கள் உத்தமன் என்று விளங்கின பின்புதான் கர்த்தர் தம்மிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் நான் என்ன பண்ணிடக்கூடாது, தவறு செய்துவிட்டு கர்த்தரிடத்தில் என்ன பண்ணிடக்கூடாது, மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் மன்னிப்பார். அது எத்தனை தடவை 7 தடவை கேட்டாலும் மன்னிப்பார். ஆனால் மறுபடியும் என்ன, ஒரு தடவை செய்ய இருதயம் பழகிவிட்டால் அது மறுபடியும் என்ன பண்ணிடும், அது முத தடவை பண்ணி தப்புன்னு எச்சரிக்கும் போது நாம் திருந்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டதான பாவம் என்பதை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார். நான் அதை பட்டியலிட்டுலாம் சொல்ல விரும்பலை. நான் அதை ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
தேவன் எதை உங்களை உணர்த்துகிறாரோ, எவைகளை தேவனுக்கு முன்பதாக உத்தமம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அவைகளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எவைகள் என்று நினைக்கிறீர்களோ அவைகளை விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எது உத்தமம் தெரிஞ்சுக்கணும்ல. அதற்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தையும் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். இங்கே எது உத்தமம் என்று தேவனுடைய பார்வையிலே சொல்லப்படுகிறது? அன்றியும் பரலோக ராஜ்யத்திற்கு பிரயாணமாய் புறப்பட்டு போகிற ஒரு மனுஷனை குறித்து. இந்த வேத வசனங்களில் நீங்கள் அதிகமாய் தியானித்த ஒரு பகுதி தான், நீங்கள் அதிகமாய் வீட்டிலே வாசித்த ஒரு பகுதி தான். ஆனாலும் தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு மறுபடியுமாக ஒரு ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து இங்கே ஒரு உவமையாய் சொல்லுகிறார். அவன் என்ன சொல்லப்பட, அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு 5 தாலந்தும், ஒருவனுக்கு 2 தாலந்தும், ஒருவனுக்கு 1 தாலந்தும் கொடுத்தார். ஆண்டவர் மறுபடியுமாய் அந்த பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போன மனிதன் திரும்பி வந்தது போல அந்த எஜமான் திரும்ப வந்து 5 தாலந்துகளை கொடுத்ததான, அப்போ அங்கே டேலண்ட்ஸ்னு சொல்லப்படுறது ஆங்கிலத்தில், 5 தாலந்தை கொடுத்ததான தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து கேட்கிறார். எப்போ உன்ட 5 தாலந்து கொடுத்தனே, அதுக்கு நீ என்ன பண்ணன்னு கேட்ட பொழுது அவன் 5 தாலந்தை ஆண்டவருக்கு என்று சம்பாதித்தேன் என்று சொல்லுகிறான். 2 தாலந்தை பெற்றவனும் என்ன சொல்றான்? 2 தாலந்தை பெற்றேன் என்று சொல்லுகிறான். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்ன? நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்த உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பேன். ஆமேன், ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட உண்மை இல்லை. இன்னைக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு வரவில்லை? என் வாழ்க்கையிலே ஏன் ஆசீர்வாதம் காணப்படவில்லை? ஏன்? கொஞ்சம் கூட உண்மை இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தீனா கர்த்தர் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பார். தேவனுக்கு முன்பதாகவும் சரி, அது உங்கள் ஆவிக்குரிய காரியத்துக்காகவும் சரி, இந்த உலகத்தின் காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் கர்த்தர் இந்த உலகத்தில் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆண்டவருக்கு என்ற காரியத்தில் நீங்கள் அதிகமாய் உண்மையாய் வைக்கும் பொழுது ஆண்டவர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இங்கே நான் அதை குறித்து சொல்ல விரும்பவில்லை. கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஏனெனில் ஆண்டவர் சொல்றார், அவனுடைய திறமைக்கு தக்கதாக. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், எனக்கு ஒரு திறமையும் இல்லையே என்று. தேவனிடத்தில் முன்னால் நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. ஏனெனில் கர்த்தர் எல்லாருக்கும் தாளந்து கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறதோ, எவ்வளவு ஆண்டவருக்கு என்று நீங்கள் செயல்பட முடியுமோ அதற்கு ஏற்ற கிரியை தான் உங்களுக்கு கொடுத்திருக்கார். ஏனெனில் 1 தாலந்து கொடுத்த ஒரு மனிதனிடத்திலே ஆண்டவர் 5 தாலந்துக்கான கணக்கை கேட்கப் போவதில்லை. 2 தாலந்தை பெற்ற ஒரு மனிதனிடத்திலே ஆண்டவர் 2 தாலந்துக்கான கணக்கு, 5 தாலந்துக்குரிய கணக்கை கேட்கப் போவதில்லை. ஹல்லேலூயா. ஏனெனில் என் தேவனுக்கு தெரியும் உனக்கு இவ்வளவுதான் திறமை இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே தான் உங்களுக்கு அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக அவரவர்களுக்கு தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டதில் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். எது தேவனுடைய பார்வையில் உத்தமம் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட காரியத்திலே உண்மையாக இருக்க வேண்டும், உத்தமமாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சபையிலே உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், எப்படி இருக்கணும் அதில்? நீங்கள் ஒருத்தருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கவே இல்லை. இப்போ அவர் எப்படி இருப்பார்? துக்கமுகமாக இருப்பாரா? ஏன் பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளான். ஹல்லேலூயா. ஒன்று, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இங்கே வருதுன்னா போதகர் உங்களுக்கு கொடுக்கல, கர்த்தர் போதகர் மூலியமாக உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறார். ஹல்லேலூயா. அதனால் ஒருத்தர் பொறுப்பை எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது. ஏனில் கர்த்தர் உங்களுக்கு தரல. நல்லா விளங்கிக்கங்க. பாஸ்டர் அவருக்கு மட்டும் ப்ரியாரிட்டி கொடுக்குறாரு, பாஸ்டர் இவருக்கு மட்டும் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க, அந்த சிஸ்டருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வைப்பார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நீ அநேகத்துக்கு அதிகாரியாய் மாறுவாய். ஆமேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நாம் யாருக்கென்று பயன்படுத்த வேண்டும்?
தேவனுக்கென்று பயன்படுத்த வேண்டும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் தேவன் மகிமைப்படுவார். நீங்களும் சீஷராயிருப்பீர்கள், நீங்களும் எனக்கு சீஷராயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவன் உங்களை அழைத்தது எதற்கு என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர்களாய் வாழ்வதற்காக அல்ல, தேவனுக்கென்று நீங்கள் கடி கொடுப்பதற்காகத்தான். கர்த்தர் உங்களுக்கு தாளந்துகளை அதற்காகத்தான் கொடுத்திருக்கிறார். ஒருவருக்கு நன்றாக பாட முடியும், ஆண்டவருக்கென்று செய்யுங்கள். ஒருவர் நன்றாக சுவிசேஷம் சொல்ல முடியும், ஆண்டவருக்கென்று செய்யுங்கள். என்னால் ஒன்றும் செய்ய முடியல, சர்ச்சுக்கு வந்து பாயாது போடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று நீங்கள் ஏதாகிலும் செய்துதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கென்று கனிகள் கொடுக்க வேண்டும். பிரதானமாக நீங்கள் சுவிசேஷம் தேவனுக்கென்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பிறந்த குழந்தை 20 வருஷமா பிறந்தது போலவே இருக்கு. பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட குழந்தைகள் எல்லாம்? பார்த்துருக்கீங்களா? இங்கே நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இங்கே இந்த சர்ச்சில். 20 வருஷம் ஆனாலும் எப்படி தான் இருக்கும் அந்த குழந்தை? படுத்த போலவே இருக்கும், உயிர் இருக்கும். ஆனால் பிறந்தப்போ அந்த குழந்தைக்கான பணிவிடைகள் செய்வதிலே தாய்மார்கள் எந்த வேதனையும் பட போகிறதில்ல, இல்லையா? குழந்தை பிறந்த அந்த 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ் வரையும் அந்த குழந்தைக்கான காரியங்களை செய்யும் பொழுது அதில் எந்த வித சங்கடப்பட போகிறதில்ல தாயும் தகப்பனுமே. அதே குழந்தை 20 வருஷமும் இன்னும் அப்படியே தான் இருக்குன்னா எவ்வளோ வேதனை. யாருக்காவது சந்தோஷமா? அதில் பெற்றோருக்கு அதில் ஏதாவது சந்தோஷம் இருக்குமா? இல்லை உறவினர்களுக்கு ஏதாவது சந்தோஷம் இருக்குமா? சொல்லுங்களேன். ஆவிக்குரிய சபையில் என்ன ஆயிடுதுன்னா, இப்படி 20 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிற குழந்தைங்கள்லாம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சர்ச்சுக்கு வந்தேன், அந்த கடைசி தூணை என்ன பண்ணிட்டேன், பிடிச்சிட்டேன். 20 வருஷம் இந்த சபைக்கு நான் பில்லராக இருக்கேன், ஆனால் என்ன இல்லை, ஹல்லேலூயா, வளர்ச்சி இல்லை. நான் வந்தேன், சைக்கிளில் வந்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சாரு, இப்போ நான் பைக்கில் வரேன். பைக்கில் வந்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சாரு, நான் இப்போ காரில் வரேன். போதுமா? ஹல்லேலூயா. ஓட்டு வீட்டில் இருந்தேன், கோல குடிசையில் இருந்தேன், இன்னைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். கர்த்தரிடத்தில் நீங்கள் வரும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதில் எந்த மாற்று கருத்துக்குமே இடம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் வெறுமையாய் தேவனிடத்தில் வரும்போது உங்களை கர்த்தர் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யமாய் உங்களை வைக்கத்தான் செய்வார். தேவனிடத்தில் நீங்கள் வரும்போது அதில் எந்த மாற்று கருத்துக்குமே இடம் இல்லை. ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட நாம் அதை நம்மோடய நிறுத்திக்கூடாது. ஹல்லேலூயா. நான் தேவன் என்பதற்கு, ஆண்டவர் தேவங்கிறதுக்கு நான் தான் சாட்சினா, அப்போ நான் எப்படி இருக்கணும் தேவனுக்கு முன்பதாக? மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணும்னா, அப்போ கர்த்தர் தேவன் என்பதை நான் சொல்லணும் இல்லையா? ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே இந்த டாக்டரை பாரு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ, இங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? அவங்க யாரும் நம்மக்கிட்ட எப்போ என் ஹாஸ்பிட்டலை குறித்து சொல்லு, என் டாக்டர் இந்த கிளினிக்கை பற்றி சொல்லுன்னு சொல்லலை. ஆனால் நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒரு நன்மையை பெற்றிருப்போம். உடனே என்ன சொல்லுவோம்? வேணா அவனை இந்த ஹாஸ்பிட்டலாம் போவாது, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ, அவன் நம்மளை காப்பாற்றிடுவான், அவன் காசை கொடுத்தா போதும், இவன் காசு கொடுக்கலாம் கொண்டுடுவான் இப்படின்னுட்டு என்ன பண்ணுவாங்க? மற்றவர்களை குறித்து சொல்லுவான். ஆனால் ரட்சிப்பின் அனுபவத்தை என் தேவன் தந்திருக்கிறார். பரலோகத்துக்கு என்னை பாக்கியவானாய் மாற்றி இருக்கிறார். இந்த சந்தோஷத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்லி என் ஆண்டவருக்குள் வழி நடத்த என்ன பண்ணிடுறோம்? நம்ம இந்த வெறி பிடிச்ச நாய் என்ன பண்ணோம்? எதையாவது பிடிச்சி கடிச்சிக்கிட்டே இருக்கும். பத்திரிகையில் தினமும் செய்தி வந்துக்கிட்டே இருக்குது, சென்னையில் நிறைய நாய் அங்கங்கே கடிச்சிக்கிட்டே இருந்து ஒன்றுமே கிடைக்கலாம். என்ன பண்ணும்? அது கட்டையை பிடிச்சி கடிக்கும். அதுவும் கிடைக்கலையா, தன்னோட வாழையே பிடிச்சி கடிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. வேறு ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கலாம்? வெறி பிடிச்ச நாய் போல இருக்கணும். யாரையாவது பார்த்து என்ன பண்ணலாம்? ஆண்டவரை சொல்லிடு. நீ ஒன்றுமே இல்லையா, செவுத்தை பார்த்து சொல். செவுத்தை பார்த்து சொல்லி ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டான். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவனுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லணும், என்ன பண்ண முடியல அவனுக்கு? இயேசுவை குறித்து சொல்ல தெரியல. யார்கிட்டயோ போய் சொல்கிறதுக்கு அவனுக்கு ஒரு கூச்சம். செவுத்தை பார்த்து பார்த்து சொல்லிட்டே இருந்தானா. செவுத்துக்கு அந்த பக்கம் இருந்த ஒரு இந்து தேவரை அறியாத ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலாம். ஹல்லேலூயா. யாருக்காவது எதையாவது சொல்லுங்க, கர்த்தர் கிரியை செய்வார். செய்ய வேண்டியது நம்முடைய வேலை. ரட்சிப்பு கர்த்தருடையது. நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கென்று கனிகள் கொடுக்க வேண்டும். அமெரிக்க தேசத்தில் டிஎல் மூடி என்கிறதான ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார் இருந்தார். மோடி இல்லை, அமெரிக்காவில் மூடி, டிஎல் மூடி.
ஆமென், ஹல்லேலூயா. அந்த பட்டணத்தில் அப்போல்லாம் 10 நாள் கன்வென்ஷன் நடக்குமா. தமிழ்நாட்டிலலாம் 7 நாள்லாம் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் 3 நாள் ஆச்சு. இப்போது கன்வென்ஷன் போஸ்ட்டே காணும் எங்கேயும். எழுப்புதல் கன்வென்ஷன் கூட்டங்கள் எங்கேயும் போஸ்ட். கொரோனாக்கு அப்புறம் சுத்தமாக மொத்தமாக யூடியூப் ஆயிடுச்சு, எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி அங்கே 10 நாள் கன்வென்ஷன் நடக்கிற அந்த மீட்டிங்கில் அந்த டிஎல் மோடியோடைய சபையின் விசுவாசியாகிய ஒரு சகோதரன் என்ன பண்ணுறான், தன்னோடு இருக்கிற ஒரு வாலிப சகோதரனை ஆண்டவருக்குள் வழி நடத்த விரும்பினான். அவன் என்ன பண்ணுறான், அவனை கூப்பிட்றான், நண்பா வா எங்கள் சர்ச்சில் ஒரு 10 நாள் கன்வென்ஷன் நடக்குது, ஒரே ஒரு நாள் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் போடா இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். இவன் ஜெபமாட்டே இருக்கான் தொடர்ந்து. ஆண்டவரே எப்படியாவது நீங்கள் அவனை என்ன பண்ணணும், தொட்டுருங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்ன பண்ண அவனுக்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அப்போ கூப்பிட்றான், டேய் நீ கடைசி நாள் மீட்டிங்கு ஒரே ஒரு நாள் வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் வரேன், ஆனால் ஒன்று, உங்கள் சர்ச்சில் உங்கள் கிறிஸ்தவ ஆராதனையில் பாடல்கள் நல்லா பாடுவீங்க, நல்லா ஆராதிப்பீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை மாத்திரம் நான் பார்த்துட்டு கேட்டுட்டு என்ன பண்ணிவிடுவேன், வந்துடுவேன்னு சொல்கிறான். சரி, இவனுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம், எப்படியோ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி அவனும் வந்துட்டான். ஒர்ஷிப் முடிஞ்சுது. அவன் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கான், ஆண்டவரே எப்படியாவது அவனை தொட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்ஷிப் முடியவும் அவன் கூப்பிட்றான் நண்பனை, நண்பா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. இவனுக்கா மகந்த துக்கம், என்னடா அவன் இருறா இன்னொரு ஜஸ்ட் ஒரு 1 hour தான், இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு ஸ்டேடியம், அது என்ன ஆயிடுச்சு, சுற்றி கூட்டமாயிடுச்சு. இவங்க ஃப்ரண்ட்டில் வந்தாங்க, இப்போ வெளியில் போக முடியாத அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போது கூட்டம் நெருக்கிடுச்சு ஒர்ஷிப் முடியவும். இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், டப்பு டிப்பு 4 பேர் இடித்து விட்டுட்டு வெளியில் போயிடுவோம். அங்கே அமெரிக்காவில் எத்தனை பேருக்கு சாரி சொல்லுவான், சாரின்னுட்டு சரின்னுட்டு உட்காந்துட்டான். கூட்டின்னு வந்த நண்பனுக்கு மிகுந்த சந்தோஷம், ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்ட்டு சொல்லி இவன் ஜெபம் பண்ணி முடிக்கவும் அடுத்தது அவன் என்ன பண்ணுறான்னா, மோடி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது 2 கையை எடுத்து எங்க வச்சுட்டான், காதுல வச்சுட்டான். இப்போ எப்படி ஆண்டவருடைய வார்த்தை போவோம்? ஒரு பாவி மனம் திரும்புவது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் இல்லையா? அப்போ அவன் ரட்சிக்கப்படணும்னு யாருக்கு விருப்பம், தேவனுக்கும் விருப்பம். உடனே என்ன பண்ணார் ஆண்டவர், ஒரு ஈயை அனுப்புகிறாரு. எப்படி யோனாவுக்கு ஒரு ஆமனுக்கு செடிக்கு ஒரு வண்டு அனுப்புனது போல் இங்கே என்ன பண்ணுறாரு, ஒரு ஈ அந்த ஈ வந்து நேராக சுற்றி வந்து எங்கே நிற்கிது, மூக்கில் நிற்கிது. இப்போ மூக்குல இருக்க ஈ எப்படி ஓட்ட முடியும், இப்படியா இப்படி என்ன முடியும், போவாது. உடனே என்ன பண்ணுறான் அவன், ஒரு கையை எடுத்துட்டு ஈயை விரட்டுறான். அங்கே மோடி பிரசங்கம் உண்டாரு, இயேசு உன்னை நேசிக்கிறார். உடனே மறுபடியும் கையை வச்சுக்கிட்டான். மறுபடியும் ஈ என்ன பண்ணுச்சு, சுற்றி வந்து மறுபடியும் அங்கேயே நிற்கிது. இப்போ விரட்டுறான், நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்ன அவன் சொல்லி முடிக்கவும் அவன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய 2 கரங்களையும் வெளியில் எடுத்துட்டான். அந்த பிரசங்கம் முடிகிற வரையும் உட்கார்ந்தான். ஆல்டர் கால் கொடுக்குறாங்க, யாரெல்லாம் இன்று இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் என்று சொன்ன பொழுது முதலாவது அவன் தான் போய் என்ன பண்ணுறான், முழங்கால் படியிட்டான். அவன் முழங்கால் படியிட்டான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவருக்கென்று பைபிள் தேவ பிள்ளைகளை உருவாக்குகிறதான ஒரு பைபிள் காலேஜை வச்சான். அநேகரை ஆண்டவருக்குள் வழி நடத்திட்டான். இதுக்கெல்லாம் யாருக்கு கிரெடிட்டு? டிஎல் மோடிக்கா கூட்டிகிட்டு வந்தான் சகோதரனுக்கா? கூட்டிகிட்டு வந்த அந்த சகோதரனுக்கு ஹல்லேலூயா. அவன் தானே கூப்பிட்டு வந்தான். எப்படா நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட? தோ இந்த சகோதரன் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார், இந்த சகோதரி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. பரலோகத்தில் உங்களை ரிசீவ் பண்ணுறது யார் இருப்பா? உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு வழி நடத்திட்டு வந்தவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. இந்த சகோதரி தான் அன்றைக்கி வந்து எனக்கு ட்ராக்ஸ் கொடுத்தாங்க, அந்த சகோதரர் தான் எனக்கு சுவிசேஷம் சொன்னார், அதனால தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நித்திய வீட்டில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டு, உங்கள் அனித்தியமான பொருட்களினால் நீங்கள் ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள். கர்த்தர் ஏன் உங்களை ஆசீர்வதிக்கிறார்? வெறும் டம்ளராக இருந்தது, எம்டியாக வந்தோம். கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இப்போ எம்டி டம்ளரு ஃபுல்லாகிடுச்சு. எங்கே எடுத்து வச்சிட்டோம்? வீட்டுக்குள்ளே வச்சிட்டோம். அடுத்தது சொம்பு என்ன ஆயிடுச்சு, வலிஞ்சு கிளாஸ் வலிஞ்சு அடுத்தது சொம்பாயிடுச்சு, சொம்பும் வலியுது. குண்டாம் வலியுது. அண்டா எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் வச்சுக்கிட்டோம்? எல்லாம் எனக்காகவே வைத்துக்கொண்டோம் அல்ல, தேவனுக்கென்று நீங்கள்
கர்த்தருக்கென்று நீங்கள் ஊழியத்திற்கு செயல்பட வேண்டும். அனித்தியமான பொருட்களினால் நீங்கள் ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள். கர்த்தர் எதற்கு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் வாய்க்குள்ள என்னைக்கும் யாரையும் என்ன பண்ணக்கூடாது, சாபம் விடக்கூடாது. ஹல்லேலூயா. துதித்தலும் சபித்தலும் வாயிலிருந்து புறப்பட வேணாம். நீங்கள் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறீர்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கென்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான தாளந்துகளை தேவனுக்கென்று பயன்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஒரு ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரியாக கூட நம்ம பண்ணலாம். ஒன்றுமே எனக்கு முடியல அப்படின்லாம் என்ன பண்ணலாம், ட்ராக்ஸ் கொடுங்க, கைப்பிரதி. ஹல்லேலூயா. கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக ஆவடி ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள்லாம் ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நான் இன்றைக்கும் 4 மணிக்கு கிராம ஊழியங்களுக்கு சென்றுடுவோம். நாங்கள் ஏன்னா கிராம ஊழியங்களால் தான் ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்டேன். நான் அதனால் எப்போவும் கிராம ஊழியங்களுக்கு செல்வது உண்டு. 4 மணிக்கு ட்ராக்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி ரொம்ப சகோதரர்கள் குறைவாக இருந்ததுனால ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆவடி ரயில்வே ஸ்டேஷனில் என்ன பண்ணோம், ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தம்பிங்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அங்கேருந்து ஒருத்தர் இப்படி பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு. என்னடா இது, எவனோ ஒருத்தர் ஒரு 7 ரூபா வந்துட்டு அவ்வளோ இருக்கு இன்றைக்கி, என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்புறம் கூப்பிட்டு பேசுகிறேன். என்ன பிரதர், என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன இல்லை பிரதர், எனக்கு ஆண்டவர் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் சொன்னார், ட்ராக்ஸ் ஊழியத்துக்கு நீ காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், எப்பா உன் சர்ச்சில் கொண்டு போய் கொடுப்பா, நீ ஏன்பா இங்கே கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு. இல்லை ஆண்டவர் எங்கள் சர்ச்சில் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி இல்லை. எத்தனை கோடியில் சர்ச் கட்டிகிட்டு இருக்காங்க? 100 கோடியில். ஆவடியில் அவங்க சபை 100 கோடியில் சபை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சபையில் என்ன இல்லை, ஊழியம் இல்லை, ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி இல்லை. அன்றைய காலத்துலலாம் தேவனுடைய பாஸ்டர்ஸ்களை கூட எப்போவுமே ஒரு ஜோல்னா பேக் ஒன்று போட்டிருப்பாங்க. இப்போ அந்த பேக்கே இல்லை. அந்த பேக்கில் என்ன இருக்கும், எப்போவுமே ஒரு பைபிள் இருக்கும், கொஞ்சம் ட்ராக்ஸ் இருக்கும், ஒரு டேம்ரின் வச்சுருப்பாங்க எப்போவுமே. ஏன்னா எங்கேனாலும் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு டேம்ரின் வச்சு தட்டி பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி ஜோல்னா பையும் இல்லை, ட்ராக்ஸும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அநேகர், எத்தனையோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு, தற்கொலைக்கு போனவெல்லாம் இந்த ட்ராக்ஸை பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. நீங்கள் நிறைய சாட்சிகளை கேட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நீ எப்படிப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னா, நான் துக்கமாக இருந்தேன், நான் சூசைட் பண்ணிக்கலான்னு இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு தம்பி கொண்டு வந்து இந்த ட்ராக்ஸை கொடுத்தான், அதை படித்தேன். ஆண்டவர் எனக்குள்ளே என்ன பண்ணார், ஒரு மாறுதலை உண்டாக்கினார். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு அநேக ஊழியக்காரங்க சொல்லுவாங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு ட்ராக்ஸ் அநேக ஆத்துமாக்களை உருவாக்கும். ஆகையால் நீங்கள் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட காரியத்தில் நம்ம எப்பவும் எப்படி தான் இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. உத்தமமாக இருக்க வேண்டும். முதலாவது என்ன பார்த்தோம், ஆண்டவரிடத்தில் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட காரியத்தில் உத்தமமாக இருக்கணும். குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. மீண்டுமாக இன்னொரு எது உத்தமம் என்று சொல்லி வாசிக்கலாம். லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சமாதான பலிகளை செலுத்தாமல் போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதுமில்லாமல் உத்தமமாய் இருக்க வேண்டும். அடுத்த ஒரு காரியம் என்னவா, உத்தமமாய் இருக்க வேண்டிய ஒரு காரியம், பொருத்தனைகளை நிறைவேற்றுவது. ஆமென், ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே நாம் என்ன பண்ணுவோம் என்று சொன்னால், தேவனிடத்திலே ஒரு பொருத்தனை பண்ணுவோம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் அப்படித்தான். நாம் எப்பொழுதெல்லாம் நெருக்கப்பட்டு இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நொறுக்கப்படுகிறோமோ, யாவருமே எனக்கு உதவி செய்வதற்கு ஒருத்தரும் இல்லையே என்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நாம் யாரிடத்திலே மன்றாடுவோம், தேவனிடத்திலே. அப்போ தேவனிடத்திலே மன்றாடும்பொழுது, தேவனிடத்திலே ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பொருத்தனை செய்து விடுவோம். ஆனால் தேவன் நாம் செய்ததான பொருத்தனைகளை கர்த்தர் என்ன பண்ணிடுவார், நமக்கு நிவர்த்தி செய்து விடுவார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகிடும் கேட்டிங்கன்னா, அதை என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். ஆண்டவரே சொன்னார், சுஸ்தமானது 10 பேர் அல்லவா, ஒருத்தன் தானே வந்தான் நன்றி சொல்கிறதுக்கு. அப்படியாக ஆண்டவர் நாம் எப்பொழுதெல்லாம் நெருக்கப்படுகிறோமோ, தொல்லை கஷ்டங்களிலே நாம் சூழ்ந்து வாழும் பொழுது
கர்த்தர் அந்த தொல்லைகளிலிருந்தும் நஷ்டங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றுகிறார். நாம் பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்றுவது அவசியம். அது உங்கள் வாழ்க்கையிலே உத்தமமாக இருக்க கடவுது. அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பும் போது என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளம்புவோம் இல்லையா? வெளியில் கிளம்பும்போது, ஆஃபீஸ் கிளம்பும்போது ப்ரேயர் பண்ணிவிட்டு போவோம். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணி அனுப்புவோம் இல்லையா? திரும்ப ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஜெபம் பண்ணி அனுப்பலாம். கர்த்தர்கிட்ட என்ன பண்ண, அந்த பிள்ளைகளை கொடுத்து சுகபத்திரமா கொண்டு போயிட்டு சுகபத்திரமா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அது 4:30-5 மணிக்கு வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நன்றி சொன்னோமா? புரியுதுங்களா? அப்போ சொன்னோம், நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே பாதுகாக்குது. அப்போ ஆண்டவர் பாதுகாத்து கொண்டுட்டு வந்து வீட்டுட்டு வந்தாச்சு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம்லாம், கர்த்தாவே நன்றி ஸ்தோத்திரம், பிள்ளைகளை சுகமாக கொண்டு வந்தீங்க. ஆஃபீஸுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், வீட்டிலேருந்து கிளம்பும்போது பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஜெபம் பண்ணிட்டு கிளம்புவோம். திரும்ப வீட்டுக்குள்ளே வரும்போது ரிமோட்டோடு தான் உட்காடுறோம், இல்லை மொபைலோடு தான் உட்கார்ற மத்தியில் ஒரு நன்றி சொல்லுவதற்கு நாம் மறந்து விடுகிறோம். தேவனுடைய பார்வையிலே உத்தமமாய் காணப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் சோகமாயிட்டீங்க எல்லாரும், டைம் ஆயிடுச்சா? கவலைப்படாதீங்க, 9:15 தான் கொடுக்க சொல்லியிருக்காரு பிரதரு. இன்னும் 15 நிமிஷம் இருக்குது. ஆமென். அதனால் எல்லா பிரசங்கிமார்களுக்கு நிறைய பிரச்சனை, ஒன்று ஸ்டார்டிங் ட்ரபிளாக இருக்கும், இல்லாட்டி எண்டாக இருக்கும். இங்கே அதெல்லாம் டைமுக்கு கரெக்டாக முடிச்சுடுவோம். டோன்ட் வரி. நீங்கள் எல்லாம் வெயில் உஷ்ணமாக இருக்குது, கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்தது என்ன, பொருத்தனைகளை நிறைவேற்றுவதில் நாம் உத்தமமாய் காணப்பட வேண்டுமா? வேதத்திலே ஒரு சிஸ்டரை பார்க்கலாம். நம்ம 2 மனிதர்கள் இருக்கிறார்கள் பொருத்தனை பண்ணினதை நிறைவேற்றினதில். வாசிக்கலாம் அதையும் கூட. 1 சாமுவேல். எல்லாரும் அறிந்ததான ஒரு தேவ மனிதன் தான். 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவர் கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. யாரை குறித்து வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், இங்கே எல்கானா என்கிறதான ஒரு தேவ மனுஷன் இருக்கான். அவனுக்கு அன்னாள் பெனின்னாள் என்கிறதான 2 மனைவிகள் இருக்கிறார்கள். அதில் பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருக்கிறது, ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. சமுதாயத்திலே கல்யாணமாகி ஒரு பிள்ளைக்கு, ஒரு சகோதரிக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னால் இந்த சமுதாயம் அந்த பிள்ளையை எப்படி பார்க்கும்? சந்தோஷமாக பார்ப்பாங்களா? கல்யாணம் ஆகி 1 வருஷம் குழந்தை இல்லைங்க, பார்க்குறவங்க கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லியே மாள முடியாது. பாதி பேர் சர்ச்சைக்கே வரதை விட்டுருவாங்க. என்னப்பா யாரை பார்த்தாலும் என்னாச்சு, ஏதோ விசேஷம் இல்லையான்னு. இந்த நாட்களிலே இப்படி இருக்குன்னா அந்த நாட்களிலே பிள்ளை செல்வம் தான் பெருசு. அதனால தான் எங்கள் தாத்தாக்கெல்லாம் 11 பிள்ளைகள் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க. இப்போ இல்லை. அப்போ ஒரு வீட்டில் 10 பிள்ளை 12 பிள்ளை இருந்தால் தான் மகிழ்ச்சி. அதாவது தான் பெரிய செல்வம். 30-40 வருஷத்துக்கு முன்னாலே. அப்போ எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக குழந்தை இல்லைங்கிறது அது மிகப்பெரிய வருத்தம். அது இல்லாமல் இவன் என்ன பண்ணுறா, பெண்ணினால் அப்பப்போ அவளை நீ ஒரு மலடின்னு சொல்லி அவளை சொல்லும்போது அந்த வார்த்தை அவளால் என்ன பண்ண முடியல, ஜீரணிச்சிக்க முடியல. அதனால என்ன பண்றா, கர்த்தரிடத்துல என்ன பண்றா, ஒரு பொருத்தனை பண்றா. 11வது வசனத்தை கடைசி வசனம், சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். என்ன கேட்கிறா பாருங்க. இப்போ இவளுக்கு குழந்தையே இல்லை, ஆனா என்ன பிள்ளை கேட்கிறா, ஆண் பிள்ளை. அநேகர் என்ன பண்ணுவாங்க, இப்போ கல்யாணம் ஆகி முடிச்சது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்ன பிள்ளை கேட்பாங்க, ஆண் பிள்ளை. எதுக்கு? கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றுவான்டா. வயதான தாய் தகப்பட்ட போய் கேளுங்க, எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு இருக்கு, எத்தனை ஆம்பளை பிள்ளை கஞ்சி ஊற்றுதுன்னுட்டு. ஹல்லேலூயா. ஆனால் கேட்கறது என்ன கேட்கறது, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடும். ஆமென், ஹல்லேலூயா. எங்க தான் சொல்ல 11 பேர் சொன்னல எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தாக்கு. எங்கள் அப்பா தான் மூத்தவர். 2 பொம்பளை பிள்ளைகள். இல்லை, பாட்டி கடைசி காலத்தில் யார் வீட்டில் இருந்து செத்துது தெரியுமா? தன்னுடைய 2வது மகள் வீட்டில். 9 ஆம்பளை பிள்ளைங்க. ஹல்லேலூயா.
நீங்கள் ஏன் சோகமாக இருக்கீங்க? பாட்டி செத்து போச்சு. ஹல்லேலூயா. 9 ஆம்பளை பிள்ளை பெத்த பாட்டிக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கூட என்ன பண்ண முடியல, கடைசி காலத்தில் வச்சு பார்த்துக்க முடியல. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அங்கே அண்ணாள் கேட்குறாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். எதுக்கு அவன் ஆண் பிள்ளையை கேட்கிறா பாருங்க. அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆம்பளை பிள்ளை கொடுத்தா எதுக்கு தான் வச்சுப்பேன்? எனக்கு வச்சுக்க மாட்டேன். அந்த பிள்ளையை யாருக்கு கொடுப்பேன்? கர்த்தருக்கு கொடுப்பேன். முதலாவது பிறகு எது? கர்த்தருக்கு தான் இல்லையா? வீட்டில் எது எல்லாம் ஃபஸ்ட்டு இது தான் முதல் கர்த்தருக்கு தானே. ஆமென். இப்போ அவன் என்ன சொல்கிறான்? நம்ம வீட்டில் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்? இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ என் ஆம்பளை பையன் மூத்த பையனை பயப்படாதீங்க. அப்படிலாம் நான் ஜெபம் பண்ண மாட்டேன். கர்த்தர் உங்களுக்கு ஏவினதை செய்யுங்க நீங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா பல பேர் பயந்துட்டாங்க. பயப்படாதீங்க எப்போவுமே. கர்த்தர் ஏவுவார். அதாவது ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அந்தந்த பிள்ளை ஆண்டவருக்கென்று தூக்கிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா முதல் தரமானவைகள்லாம் கர்த்தருக்கு வேணும். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, உருப்படாது ஊருக்கு ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லாத எதுக்கு வரணும்? ஊழியத்துக்கு வரணுன்ட்டு இல்லை. ஆனால் கர்த்தர் எதை எதிர்பார்க்குறாரு? முதல் தரமானதை தான் எதிர்பார்க்குறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அங்கே அண்ணாள் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருக்காக அந்த ஆம்பளை பிள்ளையை கேட்டதுனால பொருத்தனை பண்ணுறாங்க. பொருத்தனை பண்ணினபடி, ஏன்னா கர்த்தர் எப்போவுமே சரி, நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த பொருத்தனை கண்டிப்பாக கர்த்தர் நிறைவேற்றுவார். ஏனெனில் தேவனுடைய சித்தம் அங்கே நிற்கிறது. கர்த்தர் அப்பொழுது அண்ணாளுக்கு குழந்தை பிறந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தேவ மனுஷன் அவரோட வயிற்றில் வந்திருக்க போகிறதில்ல, ஒரு தீர்க்கதரிசியாய் அவன் வளர்ந்திருக்க போகிறதில்ல. கர்த்தர் ஏன் கர்ப்பத்தை அடைத்தார் என்று சொன்னால், அங்கே அண்ணாள் ஒரு பொருத்தனை பண்ண வேண்டும். ஏனெனில் அங்கே தேவ ஜனங்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி. இப்போ ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு ஒரு ஊழியக்கார வேணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி வேண்டும். ஆனால் அந்த தீர்க்கதரிசி எங்கே பிறக்க வேண்டும்? அண்ணாளின் வயிற்றில் தான் பிறக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். அப்போ தேவனுடைய திட்டம் அங்கே அண்ணாள் வயிற்றிலே பிறப்பதற்கு அங்கே கர்ப்பம் தடைபட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் உனது கர்ப்பத்திற்கு தடை என்று சொல்லி நீங்கள் சிந்தித்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்று, நீங்கள் அந்த பொருத்தனையை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு லேட்டு. ஹல்லேலூயா. அங்கே அவள் பொருத்தனை பண்ணினா உடனே என்ன ஆயிடுச்சு? இப்போ ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கு. அவள் கேட்டபடியே அங்கே ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளையை எங்கே கொண்டு வந்து விட்டா? ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டா. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? நம்ம சபையில் இப்படி தான் திருமணமாகி என்ன பண்ணுவாங்க? சபைக்கு அந்த வாலிப சகோதரி சபையிலுடைய எல்லா கூடுகையிலையும் கலந்துப்பாங்க. சர்ச்சில் எப்பெல்லாம் மீட்டிங் நடக்குதோ எல்லாத்துலேயும் கலந்துப்பாங்க. இதை பார்க்குற பாஸ்டர்மாவும் என்ன பண்ணுவாங்க? இந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை இல்லாமல் இருக்க, அவளுக்காக நம்ம ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போடுவோம். ஃபாஸ்டிங் போட்டு சபையார் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? உங்கள் கூடுகையில் தனிப்பட்ட ஜெபத்தில் இந்த சகோதரிக்கு அச்சோ குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவீங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார்? இப்போ உங்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்குறாருன்னே வச்சுப்போம். இப்போது சகோதரி சண்டே சர்வீஸ்க்கு மிஸ்ஸிங்கு. என்ன காரணம்? குழந்தை அழுகுது, குழந்தை சாப்பிடல. ஹல்லேலூயா. தந்த தேவனை மறந்து விடுகிறோம், தரப்பட்ட ஆசீர்வாதத்தை பெரிதாக நினைக்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் தான் மனசு நிற்கிதே தவிர தந்த தேவனை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் மறந்து விடுகிறார்கள். தேவ சமூகத்திலே வளர்ந்த பிள்ளை சாமுவேல் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, அநேக ராஜாக்களை உருவாக்கினது. வீட்டிலே வளர்ந்த பிள்ளைகளை குறித்து வேதத்தில் எங்கேயுமே காண. அதற்கு பின்பதாக பிள்ளைகள்லாம் பிறகுது. சாமுவேலுக்கு தம்பி தங்கச்சிங்களாம் இருக்காங்க, அவங்க பேர் கூட வேதத்தில் எங்கேயுமே இல்லை. நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? ஹல்லேலூயா. சபைக்கு கூட்டிட்டு வாங்க, ஆலயத்துக்கு கூட்டிட்டு வாங்க. இங்கே வளர்கிற குழந்தை தான் ஒரு தீர்க்கதரிசியாய் வருவான், அநேகருக்கு சாட்சியுள்ள மகனாய் வருவான். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சாட்சியை தவிர வேற என்ன வேணும் நமக்கு? என் பிள்ளை பெரிய கோட்டீஸ்வரனா இருக்கான், ஆனால் துன்மார்க்கனா இருக்கான். என் பிள்ளை இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளே இருக்கான், ஒன்றுமே சம்பாதிக்கல, கவலையப்படாத, பரலோகத்தில் அவன் இருக்க போகிறான். அவன்
இந்த உலகத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னராய் நாம் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை, அங்கே போனால் போதும். ஹல்லேலூயா. ஆலயத்தில் வளருகிற சாமுவேல் தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். நாம் நம்முடைய பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு வந்து வளர்க்க பழகுங்கள். வீட்டில் மாமியார் மாமனார்கிட்ட விட்டுட்டு வராதீங்க. சர்ச்சில் வளர்கிற பிள்ளை தான் ஆசீர்வாதமாக இருக்கும். என் பிள்ளை அதானே இருக்கும். உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு. என்ன பழமொழி அது? சான்றோன் என கேட்ட மூசாதான் சொல்லுங்களேன். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்போ என் பிள்ளை சான்றோன்னு மற்றவங்க சொல்லணும்னா எங்கே வளரணும்? அந்த பிள்ளை சபையில் வளரணும். சபை கூடி வருதலில் வளரணும். இன்றைக்கி எல்லாம் சபை கூடி வருதல் இன்றைக்கி ரொம்ப விட்டு போச்சு. இன்றைக்கி சபை கூடி வருவதில் சிலர் விட்டு விடுவார்களாம். நீங்கள் நினச்சிக்கிறீங்க சண்டே ஆராதனை மாத்திரம்தான் சபை கூடி வருதல் அல்ல. சபை எப்பொழுதெல்லாம் கூடி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கூடி வாருங்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் தேவனோடு இணைந்திருங்க. ஒரு காட்டேஜ் பிரேயர் ஒரு வீட்டில் இருக்கா, எல்லாரும் கலந்துக்கங்க. அவங்க வீட்டில் நடக்குது அப்படிலாம் இல்லை, அது நம்ம வீடு. அதாவது இந்த சபை எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மெல்லாம் ஒரு குடும்பம். இதுதான் நம்ம குடும்பம். நம்மளோட உறவினர்கள் உற்றார் நண்பர்கள் எல்லாம் நம்ம குடும்பம் இல்லை. இந்த சபை தான் என்னுடைய குடும்பம். இதுதான் என் அண்ணன், இதுதான் அக்கா, இதுதான் என் தங்கச்சி. அப்போ என் தங்கச்சி வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்குதுன்னா நான் எவ்வளோ சந்தோஷமாக கலந்துப்பேன் இல்லையா? எல்லாம் அப்படி. அதாவது ரட்சிப்பின் சந்தோஷம்னு சொல்கிறோம்ல, தேவ பிள்ளைகள் ஒன்றா கூடுனா இருக்குது. அந்த சந்தோஷத்தை விட ஒரு நிறைவான சந்தோஷம் வேறு ஏதாவது இருக்குமா? 4 நண்பர்களோடு உட்காந்து அரட்டை அடிக்கிறத காட்ட 4 தேவனுடைய பிள்ளைகளோடு உட்காந்து நீங்கள் சம்பாஷணை பண்ணுகிற அந்த சந்தோஷத்தை விட ஒரு பெரிய சந்தோஷம் இருக்க போதா? ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாலே அது ஒரு தனி சந்தோஷம்தான். அதனால் எப்பொழுதும் உங்களுடைய உறவுகளை, உங்களுடைய நேரத்தை நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளோடு அதிகமாய் செலவிடுங்கள். ஏனெனில் ஏற்கனவே இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, இப்போ பைபிள் படிக்கிறது குறைஞ்சிடுச்சு. கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பதாக எங்கள் சபையில் இருக்கிறதான வாலிப தம்பிங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு 2 மினிட்ஸ் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், தம்பிங்களா எவ்வளோ நேரம்டா பைபிள் படிக்கிறீங்க? எதுவும் பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னேன். எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறீங்கன்னு கேட்டேன். யார் அந்த பிள்ளைகள் என்று சொன்னால், பிறந்தது முதல் பெந்தேகோஸ்தே பிள்ளைகளாய் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள். அப்படி ஒரு பெந்தேகோஸ்தே தம்பதிக்கு, ஒரு ஆவிக்குரிய தம்பதிக்கு, ஆவிக்குரிய மகன் மகளுக்கு பிறந்ததான வாலிப தம்பிங்களை கேட்குறேன், எவ்வளோ நேரம்டா ஜெபம் பண்ணீங்கன்ட்டு. என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 நிமிஷம். அதில் ஒருத்தன் சொல்கிறான், 2 நாளைக்கு ஒரு தடவை தான் ஜெபமே பண்ணுறேங்கிறான். உண்மையை சொல்லுங்கண்ணா, நான் உங்களை இன்னும் குற்றச்சாட்டப்படலை, நான் உங்களை எதுவும் நான் சொல்ல போகிறதில்ல. ஜஸ்ட் உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறது கேட்குறேன். உங்களை ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் வைக்கிற ஸ்டேட்டஸ்லேயே தெரிஞ்சிடும் உங்கள் ஆவிக்குரிய நிலைமை என்ன இருக்குன்னுட்டு. ஹல்லேலூயா. உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தெரிஞ்சிடும் உங்கள் ஆவிக்குரிய நிலைமை நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் என்று சொல்லி. உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் லாஸ்ட் டைம் என்ன டைம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. தேவனுக்கென்று நாம் எவ்வளவு நேரம் விழித்திருக்கிறோம். உண்மையிலே வேதனையாக சொல்கிறேன், சத்துருவா நம்ம கடைசி காலத்துக்கு வந்துட்டோங்க. வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலத்துக்கு வரப்போகிறோம். நம்ம இன்னும் பைபிளையே தூக்கிக்கிட்டுலாம் இன்றைக்கி விடுதலையாக வரோம். இன்றைக்கி இன்னும் எத்தனை ஆண்டுகள் நம்ம இப்படி பைபிளை தூக்கிட்டு வர முடியலன்னு தெரியாது. உத்தரப்பிரதேசம் அந்த மாநிலங்கள்லாம் நீங்கள் அது இந்தியாவிலே பைபிளை தூக்கிட்டு தெரிய முடியல. அப்பேற்பட்டதான காலங்கள் வந்துருச்சு. அப்போது வசனம் எங்கே இருக்கணும்? இப்போ உங்களுக்கு இதயத்தில் இருக்கணும். உங்களுக்கு உள்ளத்தில் வசனம் இல்லைன்னா நீங்கள் எப்படி நாம் வாழ முடியும்? முதல்ல உங்களுக்கே வசனம் தெரிஞ்சால் தானே மற்றவனுக்கு வசனம் சொல்ல முடியும். எனக்கே தெரியல, நான் எப்படி மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே சபை கூடி வரும்போது நீங்கள்லாம் எப்போவும் என்ன பண்ணுங்க? கூடி வாங்க. உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அந்நிய நண்பர்களோடு நீங்கள் உங்களோட நேரத்தை கழிச்சிங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்நேகம்தான் உங்களை என்ன பண்ணிடும்? மாற்றிடும். 10 நனைஞ்ச கட்டை இருக்குது, அதில் ஒரு எரியிற கட்டையை போட்டால் என்ன ஆகும்? பொழுந்து விட்டு எரியுமா? 10 நல்ல மழையில் நனைஞ்ச விறகு கட்டை இருக்குதுங்க, ஒரு நல்ல எரியிற கட்டையை தூக்கி போடுறீங்க, என்ன ஆகும்? அது அணைஞ்சிருமா? சரி, நல்ல 10 எரியிற கட்டை இருக்குது, ஒரு அதில் நனைஞ்ச கட்டையை தூக்கி போடுறோம், என்ன ஆகும்? அதுவும் எரியும். ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளோதாங்க. ஆவிக்குரிய சகோதரர்கள் 10 சகோதரர்கள் நீங்கள் ஒன்றா இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவரை அறியாத ஒருத்தன் வந்தான்னு வச்சுக்கோங்க,
அவன் என்ன ஆகிடுவான்? இப்போ ஆண்டவருக்குள்ள கொழுந்து விட்டு எறிவான். 10 நனைஞ்ச கட்ட அங்கே தெரு முனையில் இருக்கும் கிணத்தாண்ட. அந்த கிணத்தாண்ட உட்காந்து நீங்கள் போகிறீங்களா என்ன ஆகும்? 10 நண்பர்கள் 5 நண்பர்கள் உட்காந்து காலையில் ப்ரெஷ்ஷை வாயில் வச்சாலே எத்தனை மணிக்கு எடுப்பான் அவன்? 9 மணி வரையும் அந்த ப்ரெஷ்ஷு வாயிலே உட்காந்துட்டு எங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க? கிணத்தாண்டே நின்று பேசிக்கிட்டு இருப்பான். அவன் கூட நீ போய் நின்னா என்ன ஆகும்? உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன ஆகும்? ஹல்லேலூயா. இதே தேவனுடைய பிள்ளைகள் 10 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் கூடும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் ஆராதனை செய்யும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாருங்க? மகிமையான காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ தேவனுடைய பிள்ளைகளோடு செலவிடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று பொருத்தனை பண்ணினால் நீங்கள் அதை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். கடைசியாக என்னுடைய சாட்சியை மாத்திரம் சொல்லிவிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு திருமணம் 1994 நடந்துச்சு. 95 பிப்ரவரியில் எனக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறந்தான். இன்றைக்கி அவன் அட்வென்ட் திருச்சபையில் பொன்மாருங்கிற சபையில் மெசேஜ் கொடுக்க போயிருக்கான். இன்றைக்கி அவன் நைட்டு 10:30 மணிக்கு என் மனைவிக்கு பனிக்கூடம் உடையுது. உடனே அம்பத்தூர் பகுதியில் இருக்கிற ஸ்டெட் போர்ட் என்கிறதான ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனவங்க. அட்மிஷன் போட்டாச்சு. அன்றைக்கி நான் வீட்டில் இருந்ததுனால டக்குன்னு கூட்டிகிட்டு போய் அட்மிஷன் பண்ணிட்டேன். மறுநாள் 2 மணி ஆயிடுச்சு, டெலிவரி ஆகலை. இவ கத்திக்கிட்டே இருக்கா, ஏசப்பான்ட்டு கத்திக்கிட்டே இருக்கா. உடனே நான் சொன்னேன், இவ்வளோ சிரமத்தை பார்த்துட்டு நான் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிவிடுங்க நீங்கள் டாக்டர் அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிட்டேன். சைட் நான் தானே பண்ணணும். உடனே என் மனைவி என்ன பண்ணுறான், ஒரு 3 மணி போல் ஒரு பொருத்தனை பண்ணுறான். ஆண்டவரே, எனக்கு சுகப்பிரசவம் ஆனால் நான் உங்களுடைய சபையில் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி ஒரு பொருத்தனை பண்ணுறான். ஏன் 10:30 மணிக்கு அங்கே பனிக்கூட உடைஞ்சி 3 மணி வரைக்கும் டெலிவரி ஆகலைன்னா கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? இப்போ சாட்சியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ சொல்லு அப்படின்ட்டு இவ சொன்னா. அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் அன்னைக்கு லீவ். அந்த அம்பத்தூர் ஸ்டெட் போர்டு ஹாஸ்பிட்டலோட டீன் லீவ் அன்னைக்கு 1995. அப்போ ஒரு கார் நேராக வருது. இப்போ பொருத்தனை பண்ணி முடிஞ்சதும் நேராக கார் வருது. அந்த அம்மா லிஃப்ட்டில் ஏறி 2nd ஃப்ளோர் ஆப்ரேஷன் தேட்டருக்கு வராங்க. என்னன்னு கேட்குறாங்க, இந்த பேஷண்ட்டுக்கு இன்னும் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னப்போ அந்த சிஸ்டர் அவங்க அந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்துட்டு, இன்னும் 1/2 மணி நேரத்தில் டெலிவரி ஆகிடும், ஆப்ரேஷன்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் எங்கே வந்துட்டாங்க? லிஃப்ட்டில் இறங்கி காரில் ஏறி போயிட்டாங்க அவங்க. அன்றைக்கு அவர்கள் வர வேண்டிய வேலை இல்லை. பொருத்தனை பண்ணால் இப்போ என்ன பண்ணியாச்சு? இப்போது சாட்சி சொல்லணும். நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னால் 4 தடவை தான் வருஷத்துக்கு சர்ச்சுக்கு போவேன். காப்பி கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின். எத்தனை சர்ச்சுக்கு போவேன்? நியூ இயருக்கு, கிறிஸ்மஸுக்கு, சின்ன பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க தென்னிந்திய திருச்சபையில். அதனால் ஈஸ்டர், குட் ஃப்ரைடே. ஏன்னா நான் கிறிஸ்தவன் அல்லவா. இப்போ என் நண்பர்களுக்கு முன்னால் நான் யார்? இப்போ கிறிஸ்டியன். அதனால் நான் 4 நாள் சர்ச்சுக்கு போயிடுவேன். சண்டேயில் சர்ச்சுக்கு நண்பர்களோட ஊர் சுற்றுன ஆள் நான். ஆனால் என் மனைவி சர்ச்சில் வேத பாடம் வாசிக்கிறது, இந்த மாதிரி சண்டே கிளாஸ் எடுக்கிறது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் சினிமா பார்க்குறது அவளுக்கு பாவமாக தெரியும். நாங்கள்லாம் குடும்பமாக வீட்டில் உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருப்போம். அவள் அப்படியே தலையில் அடிச்சுட்டு போய் தனியாக பெட்ரூமில் படித்து ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாள். அப்படி வாழ்ந்த மகள் அவள். இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ சாட்சி சொல்லணும். எங்கே போய் சாட்சி சொல்கிறது? நான் போய் கொண்டிருந்த தென்னிந்திய திருச்சபையில் சாட்சி சொல்வதற்கான டைம் இல்லை. அப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு பாஸ்ட் வருவார். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாஸ்ட் என்ன பண்ணுவார்? எங்கள் வீட்டுக்கு வருவார். அவர் வசனம் சொல்லுவார். வசனம் சொல்லும்பொழுது எங்கள் வீட்டில் எல்லாருமே காணாமல் போயிடுவாங்க. அவரை பார்த்ததுமே, ஒரு பாஸ்டரை பார்த்தது என்ன ஆகிடுவாங்க? எல்லாம் இன்விசிபிள் ஆகிடுவாங்க எல்லாருமே. என் மனைவி மட்டும் என்ன பண்ணுவா? நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் பாதத்தடியில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு அவர்கிட்ட உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாள். அப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் ஒரு நாள் எங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு வாங்களேன் அப்படின்வார். நீங்கள் உங்கள் சர்ச்சு முடிச்சுட்டு வாங்க. ஏன்னா எங்களுக்கு 11:30க்கெலாம் முடிஞ்சிடும். 9:30 to 11:30. அவர் சர்ச்சு 1 மணிக்கு 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு தான் முடியும். ஒரே ஒரு முடிச்சுட்டு கூட வாங்களேன் அப்படின்வார். சரி, இவர் வேறு ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டே கிடக்கிறாரு. அடுத்தது என்ன பண்ணலாம்? சாட்சி சொல்கிறதுக்கு. ஏன்னா எங்கள் மாமியார் சொல்லிட்டாங்க, பொருத்தனை பண்ணால் அதை நிறைவேற்றணும், அதனால் நீங்கள் சாட்சி சொல்லிடுங்கன்ட்டாங்க. சரி வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்ட் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனேன். உள்ளே நுழையும் போது அந்த பாடல்கள் சத்தம் என் இருதயத்தை நொறுக்குது.
சாட்சி சொல்ல போனோம். நாங்கள் 22 ஆண்டுகள் அந்த சபையில் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் சபை கூடி வரதில் விட்டதே இல்லை. என்னைக்கு அந்த சாட்சி சொல்ல போனோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஒரு சண்டே கூட நான் மிஸ் பண்ணதே கிடையாது. ஏனெனில் அந்த சபையில் அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணப்படுது, நிறைய பொறுப்புகள் கொடுப்பேன். அந்த பாப்பா பைபிள் வாசிக்கிற மாதிரி 22 வருஷம் அந்த சபையில் நான் தான் பைபிள் வாசிப்பேன். நான் ஒரு பிஸ்னஸ் மேன், ஊரெல்லாம் சுற்றுறாள். நான் எங்கே சுற்றினாலும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த பைபிள் வாசிக்கிறதுக்கு நான் வந்துடுவேன், எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி. ஏன்னா அது எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. சாயந்தரம் வில்லேஜ் மினிஸ்ட்ரி எனக்கு 4 மணிக்கு, அதுக்கும் நான் தான் லீடரு. அதனால் எங்கே சுற்றினாலும் என்ன பண்ணிவிடுவேன், சண்டே கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடுவேன். ஒரு நாள் எனக்கு அன்றைக்கி தான் ஒர்க்கிங் டே வேணுவேன். கூட இருக்க நண்பர்களுக்கெல்லாம், உங்களுக்கெல்லாம் சண்டே லீவு, ஆனால் சண்டே தான் எனக்கு ஒர்க்கிங் டே. ஏன்னா காலையில் பசங்களை சண்டே கிளாஸில் விடணும், போகணும், வரணும். இப்படியாக ஆண்டவரை என்ன பண்ணோம், ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் 22 ஆண்டுகள் அவரோடு கூட பயணிக்கும்படியே கர்த்தர் உதவி செய்தார். வசனத்துக்குள் எங்களை அதிகமாய் வழி நடத்தினார். காரணம் என்ன, ஒரு பொருத்தனை. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்றாமல் இருக்காதீங்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எழுந்து நிற்போமா எல்லாருமா? ஆபிரகாம் 99 வயதான பொழுது, அப்பொழுது ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனத்திலே தம்மை வெளிப்படுத்தி, ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. என் அன்பான தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, தேவனுக்கு மறைவான சிருஷ்டி இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. சகலமும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாய் நிர்வாணமாகவும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே ஸ்தோத்திரம், உத்தமனுக்கு கர்த்தர் துணை இருப்பார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகள் அவர்கள் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுகிறார்கள். அவர்களுடைய சாட்சி மற்றவர்களை கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள்ளாய் கொண்டு வருகிறது. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் அப்பாவுக்கு ஒரு உறுதிமொழியை கொடுக்க முடியும்? ஐ லவ் யூ ஜீசஸ், நான் உம்மை நேசிக்கிறேன், உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் இருப்பேன் என்று சொல்லி எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி காண்பிக்க முடியும்? பிரைஸ் காட். ஆண்டவர் பார்ப்பாராக. உண்மை வழி நடந்திடம் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடம் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடு. ஒப்பு கொடுப்போமா? கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடம் பரமனில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா பரமனில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம். அப்படியே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா 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 ஆமென்.